வடக்கு கிழக்கு திசை உள்ள மனை மட்டும் நன்மையை தரும், தெற்கு மேற்கு திசை உள்ள மனை தீமையை தரும் அப்படின்ற ஒரு நம் வீடு சம்பந்தப்பட்ட பொருளாதார விஷயத்தை இயக்குவது அத்தனையுமே நவகிரகங்கள் தான். சூரியன், செவ்வாய், சனி, புதன் மட்டும்தானா? அப்போ குரு பகவான், சுக்கிர பகவான் இப்படிலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் குறிப்பிட்டிருக்கிற ஒரு ஜாதகத்தை நீங்க கவனித்து பாருங்க. இவர் மேற்கு பார்த்த வீடு கட்டியதற்கு ஸ்ரீ குருபியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயே நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிறைய மக்கள் என்கிட்ட தொடர்ந்து கேட்ட ஒரு அடிப்படையான வாஸ்து கேள்வி என்ன அப்படின்னா, எங்களுடைய ராசிக்கு நான் எந்த மாதிரியான திசை உள்ள மனையை தேர்ந்தெடுக்கிறது சரியானது அப்படின்ற கேள்வி. எவ்வளவு பதிவுகள் கொடுத்தாலும் அந்த குழப்பம் என்ன பண்ணலைன்னா இன்னும் தீர்த்து முடியலை. பொதுவாக நமக்கு 4 திசைகள் இருக்கிறது: தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு. இந்த 4 திசைகளுமே அதில் 2 திசையை ஃபில்ட்ரு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? வடக்கு கிழக்கு திசை உள்ள மனை மட்டும் நன்மையை தரும், தெற்கு மேற்கு திசை உள்ள மனை தீமையை தரும் அப்படின்ற ஒரு மனநிலை எல்லா மக்களிடமும் இருக்கிறது. இதற்கு ஒரு தெளிவு கொடுப்பதற்கு தான் இந்த பதிவு. பொதுவாக நாம் ஒரு ஜோதிட ரீதியாக, ஒரு நுட்பமான சாஸ்திர ரீதியாக நம்ம கவனித்து பார்த்தோம்னா, நம்மை இயக்குவது, நம் வீடு சம்பந்தப்பட்ட பொருளாதார விஷயத்தை இயக்குவது அத்தனையுமே நவகிரகங்கள் தான். அதன் அடிப்படையில் நம் பிறந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபர்களோடு தொடர்பாகி நன்மையான நிலையில் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு உரிய திசையை நாம் தேர்ந்தெடுக்கிறது தான் சரியானது. அதன் அடிப்படையில் சூரிய பகவானுக்கு கிழக்கு திசையும், செவ்வாய் பகவானிற்கு தெற்கு திசையும், சனி பகவானுக்கு மேற்கு திசையும், புத பகவானுக்கு வடக்கு திசையும் என்ன செய்யப்படுனா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இப்போ இந்த 4 கிரகங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த 4 கிரகங்களுக்கும் சுபர்களுடைய பார்வை எந்த கிரகத்திற்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணமாக ஒருவருக்கு கிழக்கு திசை நன்மை செய்யும்னு நம்ம ஒரு மனையை வாங்குகிறோம். ஆனால் அவருடைய பிறந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் ஏதோ ஒரு வகையில் சனி பார்வையிலும் கேது பார்வையிலும் இருக்கிறார் என்ற பட்சத்தில் இவருக்கு கிழக்கு திசை பார்த்த மனையை பிரணவ வாஸ்துவின் அறிவுறுத்தலின்படி நாம் தவிர்க்க சொல்வோம். அப்போ சூரிய பகவான் ஜாதகத்தில் கெட்டு இருக்கிறத வாஸ்து சரி பண்ணணும்னா கிழக்கு பார்த்த மனை தானே வாங்கணும். இப்படி சொன்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். அந்த கிரகத்தை சரி பண்ணக்கூடிய பங்கு எங்கே இருக்குன்னா, நம் வீட்டோடைய மனையில் விடக்கூடிய கிழக்கு பகுதி காலி இடத்தில் இருக்கிறது. அப்போது நாம் இந்த இடத்துல அவருக்கு புதன், சனி, செவ்வாய் இதில் எந்த கிரகத்தோடு சுபகிரக பார்வை இருக்கிறது என்பதை பார்த்து அதற்கு தகுந்தாற்போல அவருக்கு திசை உள்ள மனையை வாங்கி தரணும். இப்போ உதாரணமாக சனி பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. இந்த குரு பார்வையில் இருந்தால் சனி பகவான் சுபத்துவமாக இருக்காருன்னு அர்த்தம். இப்போ இவருக்கு மேற்கு பார்த்த மனை சுபிக்ஷத்தை கொடுக்கும். அது மட்டும் அல்லாது இவர் ஜாதகத்தில் சூரியனும் கெட்டிருக்கார். இதை எப்படி வாஸ்துவில் பலப்படுத்தலாம் அப்படின்னா, மேற்கை விட கிழக்கில் அதிக காலியிடம் விடுகிற பட்சத்தில் கட்டாயமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா வலுப்படுத்த முடியும். அப்போது கிழக்கு திசை என்பது சூரியனை வலுப்படுத்தும் என்ற ஒரு அடிப்படை தன்மையை காட்டிலும் வீட்டின் மனைப்பகுதியில் மேற்கை விட கிழக்கில் அதிக காலியிடம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆண்களுக்கும் அடுத்த தலைமுறை ஆண் வாரிசுகளுக்கும் பெரிய பாசிட்டிவ் பலனை சூப்பராக தரும். ஸோ இப்படி தான் நாம் கிரகதோஷத்தை என்ன பண்ணுறோன்னா முடிவு செய்கிறோம். அதனால் நீண்ட நாள் தலைமுறையாக நீங்கள் சிறப்பாக வாழணும்னு நினைக்கக்கூடிய மனையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவத்தோடு இணைந்திருக்கிறது என்பதை முடிவு செய்து அதற்கு பின்பு நீங்கள்
மனையை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. சரிங்க குருஜி, இப்போ இந்த இடத்துல சூரியன், செவ்வாய், சனி, புதன் மட்டும்தானா? அப்போ குரு பகவான், சுக்கிர பகவான் இப்படிலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உதாரணமா வடகிழக்கு கார்னர் சைட் என்பது குருவிற்குரிய மனை. இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு பகவான் புதனோடோ சூரியனோடோ சுக்கிரனோடோ சுபரோடு தொடர்பாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு வடகிழக்கு கார்னர் சைட் ரொம்பவே அட்டகாசமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா இருக்கிறார் அப்படின்னும் போது தென்கிழக்கு கார்னர் சைட் சூப்பரான பலனை உருவாக்கி கொடுக்கும். இதில் ஒரு அடிப்படை விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ கிரகங்களோடு சுபர்கள் இணைந்திருக்கிறத வெறுமன ஜாதக கட்டத்தில் உள்ள கிரக இணைவை வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அது டிகிரி வைஸ் தொடர்பு எப்படி சரியாக கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து தான் இந்த முடிவுக்கு நீங்கள் வரணும். இப்போ உதாரணமாக இப்போ நான் குறிப்பிட்டிருக்கிற ஒரு ஜாதகத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். சனி பகவான் தனித்திருக்கிறத நாம் பார்க்குறோம். இப்போ இவர் மேற்கு பார்த்த வீடு கட்டியதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை. அவருடைய படிப்பை அவரால் என்ன பண்ண முடியலைன்னா பயன்படுத்த முடியலை. சுய தொழிலில் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியலை. இப்போ இதற்கு காரணம் தேடும் பொழுது எல்லோருமே சனி பகவான் நல்லா தான் இருக்காருன்ற ஒரு பதிலை அத்துணை ஜோதிடர்களும் சொன்னாங்க. ஆனால் இதற்கு முழுமையான தீர்வு கொடுத்த ஜோதிடம் எது தெரியுமா? டிகிரி வைஸ் பிரித்து கிரக சேர்க்கையை சொல்லக்கூடிய பிருகு நாடி ஜோதிடம். அந்த பிருகு நாடி அடிப்படையில் சனி பகவானுடைய கிரக பார்வையை நம்ம முடிவு செய்யும் பொழுது சனியோடு கேது தொடர்பு இருந்திருக்கிறது. அப்போ சனியோடு கேது பார்வை இருக்கக்கூடிய இந்த அமைப்புள்ள ஜாதகத்திற்கு நாம மேற்கு பார்த்த மனையை அறவே தவிர்க்க சொன்னோம் என்பதுதான் உண்மை. இப்படி நீங்களா தனிப்பட்ட முறையில் கிரக சேர்க்கை இணைவை முடிவு பண்ணாம ஒரு கிரகத்தினுடைய பார்வை பலனையும் இணைவின் பலனையும் அதில் இருக்கக்கூடிய டிகிரியை வச்சு தான் துல்லியமாக முடிவு செய்யணும். அதன் அடிப்படையில் தான் துல்லிய பலன்களை நம்மளால என்ன பண்ண முடியும்னா கணிக்க முடியும். ஸோ உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து தான் நீங்கள் எந்த மாதிரி மனை வாங்கினா நல்லா இருக்க முடியும் என்பதை இங்கு உறுதியாக சொல்ல முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் வடக்கு கிழக்கு மனை தான் நான் வாங்கினேன் கட்டுனேன் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் குழம்பிக்கொள்ளக்கூடாது. அப்போது யாரோ ஒருவர் மேற்கு பார்த்த மனையில் நல்லா இருக்காரு, அவர் மட்டும் எப்படி நல்லா இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய வலுதான். இந்த இடத்துல ஏன் நான் ஜாதகத்தை பற்றி பேசுகிறேன் என்றால், கிரகங்கள் நம் வீட்டு மனைகளிலும் இருக்கிறது, நம் பிறந்த ஜாதகத்திலும் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல பிறந்த ஜாதகம் வேறல்ல, நாம் வீடு என்பது வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். இதில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வாஸ்துல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பிறந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் தோஷம் அடைந்திருக்கிறதோ அந்த பகுதியை வலுவாக அமைப்பதன் மூலமாக வாஸ்து ரீதியாக இந்த கர்மாவிற்கு ஆன ஒரு பதிலை நம்மளால ஒரு நபரை விரைவில் வாஸ்து பெற்று தருது. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு புத பகவான் கெட்டு கேதுவோட இருக்குன்னு நம்ம வச்சுப்போமே. இப்போ இவருக்கு இந்த ஜென்மத்தில் கல்வி தடைகள் ஏற்படும், நண்பர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகம் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, எப்பொழுதுமே சேமிப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்பட வாய்ப்புண்டு. இதை நம்ம வாஸ்துல சரி பண்ணணும்னா அவர் மனைக்குள்ள வடக்கு பகுதியில் அதிக காலியிடம் கொடுத்து அந்த வடக்கு பகுதியில் மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட சில குறியீடுகளையும் ஒரு துளசி மாடத்தையும் சரியான குறியீடுகளினுடைய அமைப்பின்படி அமைத்து கொடுத்து அதில் வழிபாடு செய்ய சொல்லுகின்ற பொழுது போன ஜென்மத்தில் புத பகவானுக்கு செஞ்ச பிரயாச்சித்தத்திற்குரிய மனிதர்கள், ஆலயங்கள், சூழல்களை இந்த வாஸ்து அமைப்பை அவருக்கு அமைத்து கொடுத்து அவருக்கு ஒரு விடுதலை தந்து இந்த புதன் சம்பந்தப்பட்ட எல்லா பலன்களையும் அவருக்கு பெற்று தருகிறது. இப்படி தான் நம்மளுடைய பிரணவ வாஸ்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற் போல மனைகளையும் அதற்கு தகுந்தாற் போல வீட்டில் உள்ள குறியீடுகளையும் அமைத்து தருகிறது. ஆகையினால் அனைவரும் இதை சரியாக பயன்படுத்தி கொள்வது நன்று. அதனால பொதுவாக எந்த ஒரு மனையும் நல்ல மனை,
தீய மனை என்ற முடிவுக்கு வர வேண்டாம். இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலத்தை பொறுத்து இது மாறுபடும். இதில் தோஷமே இல்லாமல் பாசிட்டிவான வளர்ச்சி இருக்கணும்னா வடக்கு கிழக்கு காலியிடம் மனைக்குள்ள காம்பவுண்டுக்கு வீட்டுக்கு நடுவில் எந்த அளவுக்கு விடுகிறோமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ். மேலும் இது போன்ற அற்புதமான வாஸ்து தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.